ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் நம்ம தான் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு நடந்த ரேவதி இப்போது என்னை மீறி அந்த கார்த்தி தான் முக்கியம், என்னோடய எதிரி அந்த கார்த்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான டென்ஷனில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்திங்கன்னா கோவத்தில் நம்ம சந்திரா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் நிற்கிறாங்க. அப்போ நம்மளோட ராஜராஜன் ஏன் சாமுண்டீஸ்வரி இப்படி நடந்துக்கிற, உன் பொண்ணு வாழ்க்கையை பற்றி உனக்கு அக்கறையே இல்லையா, அவள் தான் கார்த்தி தான் விரும்புகிறா, அது மட்டும் இல்லை அவன் தாலி கட்டின ஒரு புருஷன், அவன் கூட சேர்ந்து வாழ்றதுல என்ன தப்பு இருக்குது, இந்த மாதிரி எண்ணத்தை நீ தயவு செய்து மாற்றிக்கோ, உன் பொண்ணு வாழ்க்கை காசுமாவது கொஞ்சம் இறங்கி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி கோவத்தில் அதெல்லாம் முடியவே முடியாது, என்னோட எதிரி அந்த கார்த்தி கண்டிப்பாக ரேவதி கூட வாழவே கூடாது, என் பொண்ணு என்னோட பேச்சை மீறி இத்தனை வருஷமாக நான் சின்ன வயசுலேருந்தே என் பொண்ணு என்னோட பேச்சை மீறி எதுவுமே பண்ணதில்லை, இப்போது அந்த கார்த்தி தான் முக்கியம்னு சொல்கிற அளவுக்கு அவன் மனசை இவன் மாற்றி வச்சுருக்கா, அந்த அளவுக்கு என் பொண்ணு என்னை விட்டு போகிற அளவுக்கு அவன் மாற்றி வச்சுருக்கான், இன்னும் எனக்கு கோவம் ஜாஸ்தியாக தான் போச்சு இதால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரேவதி இங்கே விட்டு போனாலும் சரி அந்த கார்த்தி கூட நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதத்தில் இருக்காங்க. அப்போ நம்மளோட ராஜராஜன் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன முடியுதோ உன்னால் பண்ணு, என்னோட மாப்பிள்ளையும் என்னோட பொண்ணு ரேவதியும் நான் வாழ வச்சு காட்டுறேன், நீ உன்னால் முடிஞ்சதை நீ என்ன வேணாலும் பண்ணு, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் என்ன பண்ணுறாரு, நம்மளோட ராஜராஜன் மீசையை முறுக்கி காட்டுறாரு. நம்மளோட சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா இப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க ராஜராஜனை, என்ன இது நம்ம புருஷன் இப்படி பேசிட்டு இருக்காரு நம்ம கிட்ட, அப்போ எல்லாருமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு எதிராக மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்திரகலா, என்ன இது மாமா இப்படி பேசிகிட்டு இருக்காரு, ஐயோ அப்போது மாமாவும் இதில் எதுக்க போகிறாரு போல இருக்குது, யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, அக்கா கூட சேர்ந்து அக்காவே ஏமாற்றி இந்த ரேவதியும் கார்த்தியும் பிரிக்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. இப்போ ராஜராஜன் நம்மளோட கார்த்திக் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி என்ன மாப்பிள்ள என் பொண்ணு அங்கே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்தி சொல்கிறாரு, இல்லை மாமா அங்கே இங்கே தான் இருக்காங்க, ஆனால் ரேவதி எடுத்த முடிவு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, அவசரப்பட்டு எடுத்த முடிவு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும் போது, அட சும்மா இருங்க மாப்பிள்ள, இன்னும் இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு அவள் பண்ணுற அநியாயத்தெல்லாம் பொறுத்துட்டு இந்த வீட்டில் இருக்கிறத விட அவள் உங்கள் இப்போ தான் அவள் சரியான முடிவு எடுத்திருக்கா, நீங்கள் என்னவோ வேண்டாம் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை மாமா இன்னும் கொஞ்ச நாளில் கும்பாபிஷேகம் வந்துடும், அதுக்குள்ளே இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்குறேன்னு சொல்லியிருக்கேன், அது வரைக்கும் ரேவதி கொஞ்சம் பொறுமையாகவே இருந்திருக்கலாம், அவசரப்பட்டு இந்த மாதிரி வந்தது அத்தைக்கு இன்னமும் கோபம் ஜாஸ்தியாக தான் தீருமே தவிர கம்மி ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், அவன் மனசு மாறினா மாறட்டும், இல்லை மாறாட்டி இருக்கட்டும், அவளை மாற்ற முடியாது மாப்பிள்ளை, அவள் ஜென்மத்துக்கு மாற மாட்டா, அவள் மாறுவான்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, அவள் இந்த ஜென்மத்தில் மாறுற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா அவளை பற்றி நான் தெரிஞ்சு தான் சொல்கிறேன், அவள் கண்டிப்பாக மாற மாட்டா அப்படின்ற மாதிரி அடித்து சொல்கிறாரு நம்மளோட ராஜராஜன். அதுக்கு இல்லை மாமா அத்தையோட மனசை நான் கண்டிப்பாக மாற்றி தான் ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் பாட்டி வீட்டில் தான் இருக்கோம், நான் கட்டின வீட்டில் ரேவதியை நான் இப்போ கூட்டிகிட்டு போகல, எல்லார் மனசும் மாறி எல்லாருமே குடும்பத்தை ஒன்று சேர்த்து சந்தோஷத்தில் மட்டும்தான் நான் ரேவதியை அந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் தவிர இப்போதைக்கு நான் ரேவதி கழுத்தில் அந்த தாலியை கூட நான் போடலை, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து இந்த கும்பாபிஷேகத்தை தாத்தா சொன்னபடி நல்லபடியாக நடத்தியதுக்கு அப்புறம் தான் நான் கண்டிப்பாக ரேவதியை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ராஜராஜன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மாப்பிள்ள, எங்கள் பொண்ணு உங்களை நம்பி வந்துட்டா, இனிமேல் எங்களெல்லாம் மீறி, அது மட்டும் இல்லை அவங்க அம்மா தான் உலகம், அவங்க அம்மா சொல்கிறது தான் வேதவாக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா, இப்போ தான் அவங்க அம்மாவை பற்றி சுயரவும் தெரிஞ்சு உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவள் வந்திருக்கா, கொஞ்சம் அவளை நல்லா பார்த்துக்கோங்க, எங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நாங்களும் அவளை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா, ரேவதி எனக்கு யார், ரேவதி என்ன புதுசாக தெரியுமா, என்னோட சொந்த மாமா பொண்ணு தானே, இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா, எனக்கு தெரியாதா, அது மட்டும்
மட்டும் இல்லை பாட்டியும் கூட இருக்காங்க, கண்டிப்பாக ரேவதி இங்கே நல்லபடியாக நான் பார்த்துக்குறோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோகிணி சுவாதி எல்லாருமே அக்காவை பத்திரமா பார்த்துக்கோங்க, அக்கா இப்போ தான் சரியான முடிவு எடுத்திருக்கா, அது மட்டும் இல்லை எங்களுக்கு அந்த முடிவில் ரொம்பவே விருப்பமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, உங்களை நம்பி வந்திருக்கா, தயவுசெய்து அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது சரின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேவதியை வந்து கால் பேசுகிறாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இதோட முடிச்சிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலாவும் சிவனாண்டியும் தான் வந்து காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த ரேவதி பாருங்கள் எவ்வளோ திமிரு எடுத்து என்னை அடிச்சுட்டே அவன் வந்து இங்கேருந்து கார்த்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டா, இனிமேல் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இது ஒரு விதத்தில் நல்லது தான் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னங்க சொல்கிறீங்க, அந்த ரேவதி கார்த்தியை நம்பி போயிட்டான்னு நான் சொல்கிறேன், இது என்னவோ நல்லதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படிங்க நல்லதாகும், நம்ம அவளை கனடாக்கு பேக் பண்ணி அமிச்சு அந்த கார்த்தியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணலான்னு பார்த்தா இப்போ என்னவோ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோ சந்திரா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து அவங்க அம்மாவை மீறி கோவத்தை கிளப்பிட்டு தானே போயிருக்கா, இப்போது சாமுண்டீஸ்வரிக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகிடும். இப்போது சாமுண்டீஸ்வரி ரேவதியை பற்றியும் சரி கார்த்தியை பற்றியும் சரி எந்த விஷயம் சொன்னாலும் பண்ணுவா, அதை நம்புவா, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஆரம்பத்தில் நீ ரேவதி வந்து இங்கே இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நம்பியிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாங்க, அந்த ரேவதி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு இப்போ கூட 2-3 வாட்டி கார்த்தியோட பார்த்தேன் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அக்கா நம்பவே இல்லை, ஆனால் இப்போ தான் அவளுக்கு வெளிச்சத்தை நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது ஆமாம் அதுதான் நம்மளுக்கு தேவை, இனிமேல் கார்த்தி விஷயத்துலையும் சரி ரேவதி விஷயத்துலையும் சரி சாமுண்டீஸ்வரி எதை சொன்னாலும் இனிமேல் நம்ப தான் போகிறா, அது மட்டும் இல்லை என்ன வேணால் நம்ம இந்த விஷயத்தில் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், பழி சாமுண்டீஸ்வரி மேலே கூட போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ரேவதிக்கும் சரி கார்த்திக்கும் சரி இவங்களே வந்து எது வேணால் பண்ணி அந்த பழைய சாமுண்டீஸ்வரி மேலே போடுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா எதிரி தான் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, கூட ரேவதியும் சேர்த்து பழி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து ஏதோ ஒரு உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதுக்கு காரணம் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஏன்னா சாமுண்டீஸ்வரி வந்து ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க தவிர அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து அழிக்கணும்னு நினைக்கல. ஆனால் சந்திரகலாவும் நம்மளோட சிவனாண்டியும் ரெண்டு பேரும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக ரேவதி வந்து இருக்காலோ இல்லையோ கார்த்தியை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு பழைய சாமுண்டீஸ்வரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மயில்வாகனமோ ராஜராஜனும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி ரேவதி போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாமா, நம்மளும் கல்யாண விஷயத்துலேருந்து அதுக்கப்புறம் ரேவதி எப்போ தான் அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அவள் வந்து மீறி கார்த்தியோட போய் வாழ போகிறான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் கடவுள் இவ்வளோ சீக்கிரம் அதை நிறைவேற்றி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அத்தையை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, அத்தை என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல மாமா, அதை வேற நம்ம இப்போ சமாளிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை மயில்வாகனம் சொல்கிறாரு, சகலுக்கு இப்போது பல மடங்கு பிரச்சனை ரெண்டாயிடுச்சு, ரேவதி வேற கோச்சிக்கிட்டு வந்ததுனால அத்தையுமே இப்போ சகலை சமாளிக்கணும், அது மட்டும் இல்லை கும்பாபிஷேகம் பிரச்சனை இல்லை, சிவனாண்டி அந்த முத்து சந்திரகலாண்டி இத்தனை பேர் இருக்காங்க, பாவம் சகலை என்ன தான் பண்ண போகிறாரோ தெரியல, அவங்க என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக சகலுக்கு கூட நான் துணையாக எல்லாத்துக்கும் இருந்து இந்த பிரச்சனையை வந்து நான் முடிப்பேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இருந்தாலும் அத்தை தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, அத்தை என்ன பண்ண போகிறாங்களோ ரேவதியும் கார்த்தியும் பிரிக்க போகிறாங்களா என்னன்னே தெரியல மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜராஜன் சொல்கிறாரு, அவள் என்ன வேணால் பண்ணட்டும் மாப்பிள்ள, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் இந்த விஷயத்தை முழுசாக என்கிட்ட விட்டுருங்க, மாப்பிள்ளைக்கு சுற்றி சுற்றி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போது இந்த வாழ்க்கையும் இந்த ரேவதியை பிரிக்கிறேன் அப்புறம் வந்து கார்த்தி கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன்ற பிரச்சனையை இனிமேல் என்கிட்ட விட்டுருங்க, அதாச்சு சாமுண்டீஸ்வரி பண்ண போகிற பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்கிறேன், எது சொன்னாலும் சரி இனிமேல் அதை நான் பார்த்துக்கிறேன், அந்த சாமுண்டீஸ்வரியாக நானான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து மாசாக வந்து சொல்லிகிட்ருக்காரு நம்மளோட ராஜராஜன். இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்க, நம்மளோட கார்த்தி மாப்பிள்ளைய வெறும் கும்பாபிஷேக விஷயத்தில் மட்டும் அந்த முத்துவும் சிவனாண்டியும் எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கிறபடி இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும், அதில் மட்டும் வந்து கவனம் செலுத்த சொல்லுங்கள், இந்த சாமுண்டீஸ்வரியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது மயில்வாகனம் டென்ஷன் ஆகி என்னமாம்மா நீங்களா இப்படி பேசுகிறீங்க,
நீங்கள் அத்தையை வந்து எதிர்த்து 1-2 வாட்டி பேசியிருக்கீங்க, ஆனால் இப்போது அத்தையை மீறி நிறைய விஷயம் பண்ணுற அளவுக்கு வந்து இறங்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, மாப்பிள்ளை நான் அந்த மருது பையனை எப்போ வந்து கத்தி எடுத்து கொடுத்து போனனோ அப்பயே வந்து எனக்கு தைரியம் வந்துடுச்சு, உயிர் பொழைச்சி வந்திருக்கேன். இப்போ இந்த சின்ன விஷயம் என்ன, சாமுண்டீஸ்வரி அடக்கிறது தானே, அதை நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. மயில்வாகனம் வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு, மாமாவா இப்படிலாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தில் நான் வந்து தெளிவாகிட்ட மாப்பிள்ளை, என்னோட கார்த்தி மாப்பிள்ளையும் என்னோட பொண்ணு ரேவதியும் கண்டிப்பாக நான் வாழ வச்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சவால் விட்டுருக்கேன், அதை நான் நிறைவேற்றி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு முடிவில் தான் இருக்கார். ஏன்னா சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணாலும் சரி மாப்பிள்ளையும் ரேவதியும் நான் வாழ வச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. இனிமேல் வர பிரச்சனையெல்லாம் நம்ம ராஜராஜனும் சேர்ந்து அதை வந்து முடிக்க போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.